ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு தகவல் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம தமிழ்நாட்டில் தாவேக்கா ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு பத்திரப்பதிவுத்துறை சார்ந்த முதல் அப்டேட் வெளியாகியிருக்கு. அது என்ன அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த தகவல் முடிஞ்சவரை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது இது ஒரு செய்தி வெளியீடு. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆவணப்பதிவு நடைமுறைகளை எளிமைப்படுத்த பொதுமக்கள் தாங்களே நேரடியாக இணைய வழியே ஆவணப்பதிவு முறையினை பதிவுத்துறை அறிமுகப்படுத்தியுள்ளது. அதாவது பொதுமக்களாகிய நாம எங்க சார் பதிவாளர் அலுவலகம் போகாமலே, நம்மளே வந்து பத்திரப்பதிவு மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வீட்ல இருந்தபடியே ஆன்லைன் மூலமா பண்ணலாம். இந்த ஆவணப்பதிவு முறையின் மூலம் பொதுமக்கள் சார் பதிவாளர் அலுவலகங்களுக்கு நேரில் செல்லாமல், எங்கிருந்தும் எப்போது வேண்டுமானாலும் இணையதளத்தின் மூலம் இணையவழி தங்களது ஆவணங்களை பதிவு செய்து கொள்ள முடியும். ஆவணப்பதிவிற்கு சார் பதிவாளர் ஒப்புதல் அளித்ததும், சார் பதிவாளரின் மின்னணு கையொப்பத்துடன் ஆவணமானது சம்பந்தப்பட்ட நபரின் உள்நுழைவிற்கும் அலைபேசி புலன் மூலமும் அனுப்பி வைக்கப்படும். வாட்ஸ்அப் மூலமாகவும் மெசேஜ் அனுப்பிச்சிடுறாங்க. அந்த ஆவணத்தை ஆவணதாரர்கள் தங்கள் உள்நுழைவு வழியே தரவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்ம வீட்டில் இருந்தபடியே எல்லா ஆவணமும் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்தபடியே பதிவு செய்து கொள்ளலாமா அப்படின்னா அப்படி கிடையாது. அதுவும் ஒரு லிஸ்ட்டு கீழே வெளியிட்டிருக்காங்க. அதை நான் சொல்கிறேன். ஸோ வீட்ல இருந்தபடியே நம்ம பத்திரப்பதிவுக்கு விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிச்ச உடனே சார் பதிவாளர் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு கரெக்ட்டா இருக்கும் பட்சத்தில அவர் கையெழுத்திட்டுருவாரு. அது வந்து சிக்னேச்சர் தான். ஒன்ஸ் அவர் கையெழுத்திட்ட உடனே நம்மளுக்கு வாட்ஸ்அப் மூலமா மெசேஜ் வந்துரும். அதே மாரி அந்த டிஎன் ரெஜினென்ட் அப்படிங்கிற வெப்சைட் மூலமாக தான் நம்ம வந்து அப்ளை பண்ண முடியும் அந்த பத்திரப்பதிவுக்கு. ஸோ அந்த சமயத்தில வந்து உங்களுக்கு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு கிரியேட் ஆயிருக்கும். அந்த லாகின்குள்ளார போயும் நீங்க அந்த சைன் பண்ண அந்த ஒரு டாக்குமெண்ட்ட டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. வருகை இல்லா ஆவணப்பதிவு எனிவேர் ரெஜிஸ்ட்ரேஷன். இந்த நடைமுறை விரைவில் கட்டாயமாக்கப்பட உத்தேசிக்கப்பட்டுள்ளதை கருத்தில் கொண்டு கீழ்க்கண்ட நெறிமுறைகள் வழங்கப்படுகிறது. ஸோ கூடிய விரைவில் இது அமல்படுத்த போறாங்க. எல்லா சிஸ்டத்திலையும் இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது அப்படிங்கிறத கருத்தில் கொண்டு ஒரு சில வழிகாட்டு நெறிமுறைகள் கொண்டு வந்திருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பாருங்க. இங்க பாருங்க. சார் பதிவாளர் அலுவலகம் வராமலேயே பதிவு செய்யக்கூடிய ஆவணங்கள் என்னென்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன். அதாவது ஃபர்ஸ்ட் சேல் ஆஃப் பிளாட், முதல் விற்பனை மனை. இப்போ நீங்க மனை வந்து வாங்குறீங்க. வீட்டு மனை ஒண்ணு வாங்குறீங்க. வாங்கிட்டு அடுத்து 1 வருஷத்துல இன்னொருத்தருக்கு வந்து விக்கிறீங்க அப்படின்னா, அது 2வது சேலுக்கு போயிரும். ஸோ அவங்க மனை போட்டு அப்ரூவல் வாங்குனதுக்கு அப்புறமா, நீங்க ஃபர்ஸ்ட் டைம் அந்த மனைய ரெஜிஸ்டர் பண்றீங்க. உங்க பேர்ல ரெஜிஸ்டர் பண்றீங்க அப்படின்னா, அது நீங்க வீட்ல இருந்தபடியே பதிவு செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க. 2வது முதல் விற்பனை அடுக்குமாடி குடியிருப்பு. அபார்ட்மெண்ட்ல நாம ஃப்ளாட் வாங்குறோம் இல்லையா? அது. 3வது தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய விற்பனை ஆவணங்கள். அதுவும் பார்த்தீங்கன்னா, வீட்ல இருந்தபடியே பதிவு பண்ணிக்கலாம். வங்கிகளில் பெறும் கடனுக்கான அடமான பத்திரம் மற்றும் ரசீது ஆவணங்கள். இதுவும் பார்த்தீங்கன்னா, நீங்க சார் பதிவாளர் அலுவலகம் போக தேவையில்ல. வீட்ல இருந்தபடியே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 4 வகையான ஆவணங்கள் மட்டும் தான் உங்களால வீட்ல இருந்தபடி பத்திரப்பதிவு மேற்கொள்ள முடியும் அப்படின்னு இதுல சொல்லியிருக்கிறாங்க. ஓகே. அடுத்தபடியா பாருங்க. ஒரு சில கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து குடுத்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி பொதுமக்கள், கட்டுமான நிறுவனங்கள், ஆவண எழுத்தர்கள் மற்றும் வங்கிகள், வழக்கறிஞர்கள். ஸோ இவங்க எல்லாத்துக்கும் ஒரு இன்ஃபர்மேஷன். பதிவுத்துறை இணையதளத்தில் தங்களது உள்நுழைவினை தாங்களே உருவாக்கி, மேற்படி ஆவணங்களை இணைய வழியில் சமர்ப்பிக்கலாம். ஆவணத்தை எழுதி கொடுப்பவர்கள், எழுதிப் பெறுபவர்கள் மற்றும் சாட்சிகள் ஆகிய அனைவரும் ஆதார் அட்டை மேலேற்றம் செய்ய வேண்டும். ஸோ எல்லாருமே ஆதார் கார்டு அப்லோட் பண்ணணும். ஆதார் ஆணையத்தின் மூலம் கைரேகை அல்லது கருவிழி படலம் வழி ஆதார் சரிபார்க்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கான தொழில்நுட்ப தேவைகள் என்னென்ன? இணை இணைப்பு, UIDAI அங்கீகரிக்கப்பட்ட L1 விரல் ரேகை இயந்திரம் மற்றும் கருவிழி படலம் கவரும் கருவி, புகைப்பட கருவி, வெப் கேமரா. இந்த 3 தொழில்நுட்ப சேவைகள் தேவைப்படுது. சந்தேகங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் அப்படின்னு போட்டு ஹார்ட்வேர் சம்மந்தமாகவோ அல்லது சாஃப்ட்வேர் சம்மந்தமாகவோ நீங்க இந்த நம்பர கான்டாக்ட் பண்ணலான்னு ஸ்க்ரீன்ல ஒரு நம்பர் காமிச்சிருக்காங்க இல்லையா? ஸோ அந்த நம்பர நீங்க கான்டாக்ட் பண்ணி, அவங்க அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து ஏதாவது சந்தேகம் இருக்கு அப்படின்னா, அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுல வந்து ஸ்க்ரீன்ல நான் நம்பர டிசேபிள் பண்ணியிருக்கேன். ஏன்னா YouTubeல வந்து பாலிசி வயலேஷன் வந்துரும். ஸோ இந்த இந்த டீட்டெயில்ஸு இந்த ஒரு அரசாணை வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டெலகிராம் சேனல்ல கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க அங்க போய் பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.